உண்மையான மக்கள் ஜனநாயகம் உருவாக பஞ்சாயத்து ராஜ்யம் மலர வேண்டும். இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. ஆளே இல்லாத டீ கடையில் யாருக்கா பட்டியாத்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் ரத்து செய்யப்பட்டு விட்டது. இனிமே மக்கள் யார் பக்கம் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நேற்று நாம் நினைவுபடுத்தினோம். இது உள்ளாட்சி தேர்தலை பற்றியது மட்டுமல்ல. அதிமுக ஆட்சி 100 நாட்களை கடந்து முடித்த பிறகு 103வது நாளிலிருந்து 119வது நாள் வரை கிட்டத்தட்ட 17,550 வாக்காளர்களை மக்களை சந்தித்து அவர்கள் மனதில் இந்த ஆட்சி அமைந்த பிறகு முதல் 100 நாட்கள் ஆட்சியை முடித்த பிறகு அதிமுக ஆட்சி பற்றியும் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு பற்றியும் ஆளுங்கட்சியோட செயல்பாடு பற்றியும் முதலமைச்சரை பற்றியும் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் பற்றியும் எந்த மாதிரியான மனநிலை இருக்கு என்பது முதல் கட்டமாக கொண்டு வந்தோம். அடுத்தடுத்த கட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் பற்றியும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சிகளில் மாநகராட்சிகளில் யார் வெல்ல போகிறார் அப்படி பற்றிலாம் கருத்து கணிப்பு தொடர்ந்து நடத்துவதற்கான முயற்சிகள் இருந்தும் இடையில இந்த தடைப்பட்டிருக்குது. இது நிரந்தர தடையாக இருக்கிறதா, தற்கால தடையாக இருக்கிறதா, இல்லாட்டி ரத்து செய்யப்பட்டதா டிசம்பர் 30 நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்ற சார்பாக. அதற்கு முன்னாடி எதிரும் மறுவாய்ப்பு இருக்கிறதா, தமிழக சார்பில் இது மேல்முறையீடுக்கு செல்லப்படுகிறா அப்படின்னா பல்வேறு கேள்வி எழுந்திருக்கின்றன. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே தடை விதிக்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கே தடை ரத்து செய்யப்பட்டு சொன்ன ஆளாளுக்கு ஒரு குழப்பம். என்ன காரணத்துக்கான 3 அரசாணைகளை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம் என்று பல்வேறு செய்திகள் வெளிவந்தன. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. 3 அரசாணைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். தமிழகர் சொல்லியிருக்க அரசாணைகள் 3ம் தள்ளுபடி செய்யப்படவில்லை. 3 அரசாணை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த அரசாணைகள் என்ன அப்படின்னா பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு பற்றிய அரசாணை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசுடைய விளக்கத்தை நீதிமன்றம் ஏற்றிருக்கிறது. ஆனால் என்னென்ன போதிய கால அவகாசம் கொடுக்கல. 26ஆம் தேதி நள்ளிரவுல வெளியிட்டு 26ஆம் தேதியே வேட்புமனு தாக்கல் துவங்குதுங்கிறது சரியா அப்படிங்கறத கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ போதிய கால இடைவெளி கொடுத்து நீங்க தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணாட்டா கூட பரவாயில்ல. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு அப்புறம் அவங்க எல்லா கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாரும் சம வாய்ப்பு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய பார்வை இருக்கு. அதனால இந்த வழக்கு இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி தேர்தல் தற்போதைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 31க்குள்ளாக புதிய அறிவிப்பானை வெளியிட்டு புதிதாக மொத்தத்தையும் எல்லாத்தையும் ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தேர்தல் நடத்துங்க, டிசம்பர் 31க்குள் தேர்தல் நடத்தி முடியுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு நிறைய நிச்சயமா ஆதாயம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வேட்பாளர்களை நீங்க சரியில்லாத வேட்பாளர் இருந்தால் அவசர கையில் நீக்கப்பட்டு மாற்றிக்கலாம், அவங்களை மாற்றிக்கொள்ளலாம். அல்லது இன்னைக்கு கூட வேட்புமனு தாக்கல் பரிசீலனை நடந்த போது சில வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதுல என்னென்ன தவறுலாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். முழுமையாக இந்த தேர்தல் ரத்து அப்படின்னு சொல்லும்போது புதிதாக நோட்டிபிகேஷன் கொடுக்க வேணும், புதிதாக மொத்தமா ப்ராசஸ் நடக்கணும். எப்படி அரவக்குறிச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டோம், தேர்தல் ஒத்திவைப்படல. தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டால் நீங்கள் வேட்பாளர் உட்பட எதையுமே மாற்ற முடியாது. தேர்தல் ரத்து செய்யப்பட்டால் நோட்டிபிகேஷன் ரத்து செய்யப்படும் போது நீங்கள் மொத்த ப்ராசஸையும் ஒட்டுமொத்தமான அத்தனை நிகழ்வையும் முதல்ல ஆரம்பிக்கணும். வேட்பாளர்கள் மாற்றம் கூட சாத்தியமா இருக்கும். கட்சிகளுக்கு எந்தெந்த தவறு இருக்கோ அவங்களுக்கான கூடுதல் பிரச்சாரத்துக்கான வாய்ப்பு உட்பட வேட்பாளர் தேர்வு உட்பட பல்வேறு விஷயங்களை சாதமான விஷயங்களாக கூட பார்க்கப்படுகிறது. இது தேர்தல் ரத்து பற்றிய உள்ளாட்சி தேர்தல் ரத்து பற்றிய தகவல்கள். தற்போது நாம் உள்ளாட்சி தேர்தல் ரத்து பற்றி தமிழக அரசியல் தலைவர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். அந்த தேர்தலில் வழக்கு தொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளரும் மாநிலங்களை உறுப்பினர் கூடிய திரு டி.கே. இளங்கோவன் இது உள்நோக்கம் கொண்டதாக அரசோட செயல்பாடு இருந்தது, அதுதான் காரணம் சொல்றார். அவருடைய மேலான கருத்து என்ன இந்த தேர்தல் ரத்து பற்றி பார்க்கலாம். நீதிமன்றத்தை நாடியதன் நோக்கமே போதிய அவகாசம் கொடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே தான். இதற்கு முன்னாலே தேர்தல் குறித்த அறிக்கை வெளிவரது பிறகு 1-2 நாட்களுக்கு பிறகுதான் வேட்புமனு தாக்கல் தொடங்கும். ஆனால் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை மாலை தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு திங்கட்கிழமை முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சொல்லியிருப்பதே ஒரு தவறான ஒன்றாகும். இப்படி அது மட்டுமல்லாமல் சொன்ன உடனேயே சொல்வதற்கு முன்னாலேயே அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலெல்லாம் வெளிவந்து விட்டது. எந்த தொகுதி யாருக்கு, பெண்களுக்கான தொகுதி எது, தாழ்த்தப்பட்டவருக்கான தொகுதி எது, பழங்குடியினருக்கான தொகுதி எது என்று தெரியாத நிலையிலே ஏறத்தாழ 12,000 ஊராட்சிகளுக்கும் ஒரு 600 பேரூராட்சிகளுக்கும் ஒரு 200 நகராட்சிகளுக்கும் 12 மாநகராட்சிகளுக்கும் உள்ள உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்களை எந்த தொகுதியிலே யாரை நிறுத்துவது என்பதிலே ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆளுங்கட்சி சரியான பட்டியலை வெளியிடும் பொழுது எதிர்க்கட்சி வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கியது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறது, தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பதை. இன்னொரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்கிறது? அதனுடைய மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? வித்தியாசமான அவருடைய கருத்தை இப்போது பாருங்கள். உள்ளாட்சி மன்ற தேர்தல் மாற்றியமைக்கப்பட்டிருப்பது பல்வேறு விதங்களிலே லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது.
பெரும்பாலும் நீதிமன்றத்தினுடைய ஆணையை மீண்டும் பெறுவதற்காக அப்பீல் செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு தான் எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பணிகளை துவக்கிவிட்டோம். அதிமுக அரசுடைய சிரமங்களை புரிந்தவராக மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் பார்க்கிறோம். அது அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் இந்த தீர்ப்பு பற்றி தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றார். திருநாவுக்கரசர் சொல்வதென்ன பார்க்கலாம். தமிழக அரசினுடைய இந்த அறிவிப்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். இதனாலே இப்போ எங்கெல்லாம் எஸ்சி வேட்பாளர்கள் ஆதி திராவிட சகோதர சகோதரிகள் போட்டியிடுகிறார்களோ, அதுபோல் மலைவாழ் மக்கள் எஸ்டி வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிற்க வேண்டுமோ, தாய்மார்கள் பெண்கள் எங்கெல்லாம் நிற்க வேண்டுமோ, இதெல்லாம் அந்த தொகுதிகள் வாரியாக தமிழக அரசு முறைப்படுத்தி எல்லோருக்கும் பொதுமக்களுக்கு நிற்க விரும்புகிற வேட்பாளர்களுக்கு தெரிகிற விதத்தில் முறையாக தமிழக அரசு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலே உச்சநீதிமன்றம் எதுவும் போகாமல் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து ஏற்றுக்கொண்டு இன்னும் 3 மாதத்தில் தேர்தலை டிசம்பருக்குள்ளே தேர்தலை நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறது. எனவே தேர்தலை முறையாக ஏற்கனவே இருந்த தவறுகளை களைந்து முறையாக இந்த தேர்தலை நடத்த தமிழக அரசும் தேர்தல் ஆணையமும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2 விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஒன்று இடஒதுக்கீடுக்காக இந்த தேர்தல் ரத்து செய்யப்படவில்லை அப்படிங்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியினருக்குமான இடஒதுக்கீடுக்கு எந்த அடிப்படையில் அந்த அரசாணை போட்டோம் அப்படிங்கிறத அரசுடைய ஆணையை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். 2வது தவறுகளை திருத்திக்கொள்ளு சொன்னார். ஸோ கூட்டணியிலையும் கூட நிறைய விஷயங்கள் இன்னும் நமக்கு சரியான இடம் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் திமுக காங்கிரஸில் நிறைய பேருக்கு இருந்தது. அதுவும் திருத்திக் கொள்ளப்படுமா அப்படிங்கிறது நம்ம தேர்தல் நடக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இது நோக்கம், அரசியல் நோக்கம், உள்நோக்கமாக இருந்தது அப்படிங்கிறார். அவருடைய பார்வை என்ன பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பாணையை வெளியிட்ட போதே இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது, ஆளும் கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதை இது வெளிப்படுத்துகிறது, எதிர்க்கட்சிகள் அல்லது மற்ற கட்சிகள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு போதுமான கால அவகாசம் தராமலேயே இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருப்பது ஏற்புடையதல்ல. எனவே இந்த தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடக்கத்தில் கோரிக்கை வைத்தது. உயர்நீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு ஆறுதலை அளிக்கிறது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பதை உயர்நீதிமன்றம் உணர்ந்திருக்கிறது என்பதை இந்த தீர்ப்பு வெளிப்படுத்துகிறது. தலைவர்களுடைய பேட்டி இவ்வாறு இருக்க, திமுக தலைவர் உள்பட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உள்பட அவருடைய அறிக்கை என்ன சொல்கிறது இப்போது பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தல் ரத்து என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு வரவேற்கக்கூடியது என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவசரமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் எதிர்க்கட்சியினர் சிரமத்திற்கு உள்ளானதாக குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற இந்த உத்தரவு வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையமோ தமிழக அரசோ மேல்முறையீடு செய்யக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் உள்ளாட்சி தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவின்படி உள்ளாட்சி தேர்தலை தமிழக அரசு நடத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு வழங்கப்படாததால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு மாநில தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் போதிய கால அவகாசம் வழங்கி ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எல்லா எதிர்க்கட்சிகளுடைய குரலும் ஒன்றாக இருக்க ஒரே ஒரு ஆளுங்கட்சியுடைய குரல், அந்த ஒற்றை குரல் என்னவா இருக்கிறது? ஆளுங்கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் என்ன சொல்கிறார் இந்த தேர்தல் ரத்து பற்றி பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்திருக்கிறது. இது குறித்து 3 அரசாணைகள் மீது தனது ஐயப்பாட்டை எழுப்பியிருக்கிறது.
இந்த 3 அரசாணைகள் மீதான ஐயப்பாட்டுக்கு உரிய விளக்கம் அளித்து அரசு தேர்தலை விரைந்து நடத்துவதற்குரிய ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும். அதே சமயத்திலே கால அவகாசம் இல்லை என்பதெல்லாம் தவறான ஒன்று. ஏனென்று கேட்டால் அக்டோபர் 24ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், நடத்தி புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இச்சூழலில்தான் தேர்தல் நடைமுறை வந்தது. ஆக உலக அரசியல் வரலாற்றில் 50% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு வழங்கிய ஒரே அரசு மாண்புமிகு தமிழ்நாடு அரசு, புரட்சி தலைவியினுடைய அம்மாவின் அரசு என்பதை தெளிவுபடுத்தி இந்த தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு திமுகவினர் செய்த சூழ்ச்சி வலை சுக்குநூறாக உடைத்து எறியப்பட்டு விரைவிலே தேர்தல் கடத்தை சந்திப்பதற்குரிய ஆயத்த பணிகளை அம்மாவின் அரசு மேற்கொள்ளும். அசராத அதிமுகவுடைய கருத்து இது நிச்சயமாக இதை எதிர்கொள்ளணும். அவங்க இடைத்தேர்தல் இந்த தேர்தல் ரத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுறா, உச்சநீதிமன்றம் அனுப்பலாம் அப்படிங்கிறது பொறுத்து பார்க்க வேண்டியது அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த நான் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி நீங்கள் விரும்பக்கூடிய கிசு பகுதி. எல்லாருக்கும் வணக்கம். தேர்தல் தேதி தள்ளி போனதில் இலைத்தரப்பு ரொம்பவே அப்செட் ஆகியிருக்கான். பெரிய அளவில் அதிருப்தி இல்லை. ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறதால சுலபமாக ஜெயிச்சிடலாம்னு கணக்கு போட்டியிருந்ததாம் இலைத்தரப்பு. நீதிமன்றமே தேர்தலை ரத்து செஞ்சதால் இதை வச்ச இலக்கட்சியை டேமேஜ் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையில் ரொம்பவே குஷியாக இருக்கான் சூரிய தரப்பு. நாங்கள் தான் மாற்று சக்தின்னு முரசு கூட்டினவங்களும் நாட்டையே மாற்ற போகிறோம்னு சொன்ன பல கட்சியும் உள்ளாட்சி தேர்தலில் அவ்வளோவா ஆர்வம் காட்டலையாம். 2 தேர்தலில் கிடைத்த பலத்த அடியால் டயர்டாகி இருந்தவங்களுக்கு இந்த அறிவிப்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கான். இதே மனநிலையில் தான் இருக்கான் தாமரை கட்சி. ஏற்கனவே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வந்த சனங்க நல கூட்டணி தலைவர்களுக்கும் இந்த செய்தி இனிப்பான செய்தியாக இருக்கான். கூட்டாஞ்சோருக்கு காத்திருந்து கைகூடாததால் வழி இல்லாமல் தனித்து போட்டிக்கு தள்ளிவிடப்பட்ட வாசமான தலைவர் அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சாச்சுன்னு பரம சந்தோஷத்தில் இருக்காராம். சுய செல்வாக்கில் ஜெயிச்சிடலாம்னு மனு தாக்கலை செஞ்சுவிட்டு காசை தண்ணியாக செலவழிச்சுக்கிட்டு இருக்கிற சுயேட்சை வேட்பாளர்கள் தான் இரத்த கண்ணீர் வடிக்கிறாங்களாம். கிசு தம்பி, உங்களுடைய கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கட்சிகள் யார் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, யார் வருத்தம் இருக்கு அப்படிங்கிறத கிசுகிசில் சொல்ல பார்த்தோம். நம்ம அடுத்த நண்பர்களே நம்ம நேரடியாக மக்கள் யார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பகுதிக்கு செல்ல இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன போல 17,550 மக்கள் தமிழகம் முழுக்க 234 சட்டமன்ற தொகுதியிலும் முழுமையாக 100 நாட்கள் ஆட்சி முடிந்த பிறகு 103ஆவது நாளிலிருந்து 119ஆவது நாள் வரை தமிழகம் முழுக்க நாம் நடத்திய கருத்து கணிப்பு கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 2014 பாராளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் நம்மோடு இணைந்து தமிழக கருத்து கணிப்பு நடத்தது. தற்போதும் அதே கருத்து கணிப்பை அதே நிறுவனம் நடத்தியிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு தமிழக ஆட்சியோட அதிமுகவுடைய செயல்பாடு, எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு, அதிமுக அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள், முதல் ஆட்சிக்கு வந்தோடனே அறிவித்த 5 திட்டங்கள் உட்பட பல்வேறு விஷயங்கள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத முழுமையான விஷயமா நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தன்னுடைய கருத்தை, என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறக்க கிறிஸ்டியன் ஃபோ மீடியா நிறுவனத்தை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய நிகழ்ச்சிக்கு உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகும்போது இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம்னா, தமிழக அரசு மீண்டும், அதிமுக அரசு மீண்டும் 2வது முறையாக 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சி இன்னொரு முறை பொறுப்பேற்கக்கூடிய அந்த சாதனை நிகழ்த்தப்பட்ட பிறகு 5 முக்கியமான திட்டங்களை உடனடியாக வெளியிட்டாங்க. கடன் ரத்து, விவசாயிகளுக்கான கடன் ரத்து, டாஸ்மாக்ல நேரம் குறைப்பு, கடை குறைப்பு, பிளஸ் இலவச மின்சாரம் 100 யூனிட் எல்லா குடியிருப்பும் வழங்கப்படும் என்று உள்பட ஒரு 5 திட்டங்கள் அறிவிச்சாங்க. இந்த திட்டங்களுக்கெல்லாம் வரவேற்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கருத்து கணிப்பில் பார்க்கும்போது 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு மக்களிடம் ஏற்பு எப்படி பார்க்கிறோம். 100 யூனிட் இலவச மின்சாரம் இலவசம் வழங்கப்படுவது வரவேற்கக்கூடியது என்று 48% மக்களும், கண் துடைப்பு என்று 27 விழுக்காடு மக்களும், கருத்து இல்லை இதை பற்றி என்று 14 விழுக்காடு மக்களும், எல்லாவற்றையோட குறைவாக இதனால் எந்த பயனும் இல்லை என்று 11 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வரவேற்கக்கூடியது 48 விழுக்காடு, கண் துடைப்பு என்று 27 விழுக்காடு, கருத்து இல்லை என்று 14 விழுக்காடு, பயனே இல்லை என்று 11 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் திரு அருண்ட கேட்க விரும்புகிறேன், ஒரு திட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சென்றடைஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த குடியிருப்புகளுக்கான 100 யூனிட் மின்சாரம். ஏன்னா இது அபார்ட்மெண்டா, இண்டிவிஜுவல் வீடா இப்படிங்கிறலாம் தாண்டி 100 யூனிட் ஃபர்ஸ்ட் கிடையாது போகும்போது இது எல்லாருக்குமான பலன் தரக்கூடியதா இருக்கும். எல்லா பெனிஃபிஷியரி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இது மற்ற திட்டங்கள்ல இருந்து தாண்டி, டாஸ்மாகோ மற்ற விஷயங்களை தாண்டி ஒரு கருத்து சொல்ற மட்டும் இல்லாமல் பெனிஃபிஷியரி அதிகமாக இருப்பாங்கனால இது ஒரு வித்தியாசமான பார்வை ஏற்படுத்தியிருக்கா இந்த திட்டம். இதை பற்றின ஒப்பீனியன் சொல்லும்போது என்ன ரியாக்ட் பண்ணாங்க? கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் மத்தியில் இந்த திட்டம் ரொம்ப பிரபலமாக
அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் சென்ற ஆட்சியில் வந்து இருந்த இதே ஆட்சி சென்ற முறை இருந்தப்போ அவர்கள் அறிவித்த சில திட்டங்கள் வந்து அவங்களுடைய டோக்கன் திட்டங்களாக இருந்தது, அதாவது ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தது. ஒரு அம்மா உணவகமோ அந்த போன்ற திட்டங்கள். அந்த அளவுக்கு இது பாப்புலர் ஆயிருக்கானா? கண்டிப்பாக இல்லை. மக்கள் மத்தியில் இதுக்கு வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும். ஒரு பல்காக 48%, அதுவும் முக்கியமாக அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பார்த்தா இதுக்கான விகிதாச்சாரம் இன்னுமே கூட அதிகமாக இருக்குது. எதிர்கட்சிகள் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடங்களும் எங்கே போட்டி கடுமையாக இருந்ததோ அந்த தொகுதிகளில் இதுக்கான வரவேற்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. 100 யூனிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. ஆனாலும் அதனால் என்ன பலன் அப்படின்னு, ஏன்னா இன்னுமே அதிகமாக இப்போ நிறைய வீடுகளில் வந்து ஏர் கண்டிஷனிங்கும் ரெஃப்ரிஜரேட்டர்ஸும் இருக்கும்போது அந்த 100 யூனிட்குள்ளே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு விதத்தில் அவங்களுக்கு செலவு கட்டுப்பட்டாலுமே கூட இது வந்து ஒரு திட்டமாக தான் பார்க்கப்படுதே தவிர இது ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்துக்கு இல்லை ஒரு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கானா இல்லைங்கிறது தான் பாக்கி 52% பிளவுபட்ட பதில்களாக நம்ம. இப்போ இதில் வந்து கண் துடைப்புன்னு ஒரு 27 விழுக்காடு மக்கள் சொல்றதை பார்க்குறோம். அது வந்து இதில் பிடித்தமில்லை, இல்லாட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பலனில்லைக்கும் கண் துடைப்புக்கும் என்ன வித்தியாசம்? பலனில்லைன்னு ஒரு 11 விழுக்காடு சொல்றாங்க, கண் துடைப்புன்னு ஒரு 27 விழுக்காடு சொல்றாங்க. இந்த ரெண்டு எப்படி டிஃபரன்ஸ்? நம்ம எப்படி இந்த சாய்ஸ் கொடுக்கும் போதே நம்ம அவங்க கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண் துடைப்பு அதாவது இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டமா இல்லை இதனால உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்ற டிஃபரன்ஸ் மக்கள் கிட்ட நம்ம புரிய வைக்கிறோம். அப்போ வைக்கும்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில் பலன் இல்லைங்கிறது 100 யூனிட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை எங்களுக்கு, அதனால தான் வந்து இது வந்து எங்களுக்கு சென்றடையில, இந்த திட்டத்தினால எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு இந்த திட்டத்துக்கு செலவிடுறத வேற எதுக்கோ செலவிடலாம் அப்படிங்கிற புரிதல் இருக்கிறவங்க தான் இது வந்து பலன் இல்லைங்கிற பதிலும். இது ஒரு கண் துடைப்புன்னு சொல்றவங்க வந்து இதே நம்ம இன்னொரு கேள்வி கேட்டிருந்தோம். அதிமுக அரசாங்கத்தோட பெரிய சாதனையா அவங்க சொல்லிட்டு வரதே மின் தடை இல்லாம இப்ப இருக்கு, மின்மிகை மாநிலத்தை நோக்கி போயிட்டு அப்படி ஒரு கேள்வியும் நம்ம வச்சிருக்கோம். அந்த கேள்வி வந்த ஆர்டர்ல தான் இதுவும் வருது. அப்போ வரும்போது மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய பதில் பார்த்தா இது வந்து அரசியல் காரணங்களுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டமே தவிர குவாலிட்டி மின்சாரம் இல்லை. ஸோ இது போன்ற பல விஷயங்களையும் மக்கள் எடுத்து வைக்கிறாங்க. குவாலிட்டியான மின்சாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லோ வோல்டேஜ் அதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே, அடுத்ததான் நான் பார்க்கக்கூடியது அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற உடனடியாக முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்ட ஒரு திட்டம், கடன் தள்ளுபடி பற்றிய திட்டம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி திட்டம் பற்றி மக்களிடம் எந்த அளவுக்கு ஏற்பு இருக்கிறது பார்க்கிறோம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது வரவேற்கக்கூடியது என்று 33 விழுக்காடு மக்களும், வாக்கு வங்கிக்காக செய்யப்பட்டது என்று 25 விழுக்காடு மக்களும், வரி செலுத்துவோருக்கு கூடுதல் சுமை என்று 20 விழுக்காடு மக்களும், விவசாயிகளுக்கு எந்த பயனும் இருக்க போவதில்லை என்று 15 விழுக்காடு மக்களும், கருத்து இல்லை என்று 7 விழுக்காடு மக்களும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. கருத்தில் என்று 7 விழுக்காடு, விவசாயிகளுக்கு பயனில்லை என்று 15 விழுக்காடு, வரி செலுத்துவோருக்கு கூடுதல் சுமை என்று 20 விழுக்காடு, வாக்கு வங்கிக்கா என்று 25 விழுக்காடு, வரவேற்கக்கூடியது என்று 33 விழுக்காடு. நான் அருண்ட கேட்க ஒரு விஷயம், கடந்த திட்டத்தில் 100 யூனிட் மின்சாரம் சரியா அப்படின்னா வரவேற்கக்கூடியது என்று 48 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. இதுல வந்து வரவேற்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிச்சு, 33 விழுக்காடு. கிட்டத்தட்ட 15 விழுக்காடு மக்கள் வந்து முதல்ல உள்ள சொன்ன திட்டத்தை வரவேற்றாங்க, ரெண்டாவது சொன்ன திட்டத்தை வரவேற்கல. இப்போ விவசாயிகள் கடன் தள்ளுபடிங்கிறது விவசாயிகளோட பிரச்சனை, காமன் மேனோட பிரச்சனை இல்லை அப்படின்னு பாக்குறாங்க. கண்டிப்பா இதனால தான் இந்த சர்வே நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குது. நம்மளுக்கும் வந்து தமிழக மக்கள் பற்றி புரிதல் வரதுக்கு நம்ம இந்த சர்வேக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அவர்களுடைய வேலை, அவங்க செய்யக்கூடிய வேலை, அவங்களோட ஆக்குபேஷன் சார்ந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 விவசாயிகள் கிட்ட மட்டும் இந்த கேள்வி கேட்கும்போது அதில் கூட சிறு குறு விவசாயிகள், பெரிய கார்பரேட் விவசாயிகள் அப்படின்னு பிரித்து பார்க்கும்போது கடன் வாங்கினவர்களுக்கு யாருக்கு தள்ளுபடி இருக்கோ அவங்களுக்கு வந்து இதில் இந்த திட்டத்தில் பெரிய வரவேற்பு இருக்கு, அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்த சர்வே ரிசல்ட் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ரிசல்ட்டா நம்ம பார்க்கிறோம். தமிழக விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அப்படிங்கறதோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதே நம்மளுக்கு இந்த क्वेश्चनல இருந்து வந்தது. ஒரு சர்ப்ரைஸான பாயிண்ட் வந்து கூடுதல் சுமை, வரி செலுத்துவோருக்கு கூடுதல் சுமை அப்படிங்கிறது இந்த பார்வை எப்படி ரொம்ப வியப்பா இருக்கு. அதாவது விவசாயிகளுக்கோ நெசவாளர்களுக்கோ வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கோ ரேஷன் கடையில் ஒரு கொடுக்கறதோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, மீனவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக சலுகை கொடுக்கப்பட்டா அது ஒரு பேர்டன் நினைக்கிற சிந்தனை புதுசா உருவாகி இருக்குதா? இது எப்படி வந்துச்சு? வந்து அவங்களுக்கு சலுகைலாம் கொடுத்தாங்க, எனக்கு தானே, நான் டாக்ஸ் பேயர், நான் எனக்கு தான் இவ்வளவு சம்பளம் சொல்லி இந்த சிந்தனை எங்கிருந்து வருது? எப்போ அதிகமாக இருக்கா? இது எப்படி? இது வந்து அதுவும் நகர்ப்புறங்கள்ல இதுக்கான இது அதிகமாகவே இருக்கு. அதில் நம்ம பார்க்கும்போது என்னன்னா ஒரு சில பல கருத்துக்கள் வந்தது. அந்த கருத்துக்கள் பார்த்தா எந்த விதத்துல வந்து இங்க வாழ்க்கை முறை உயர்ந்திருக்கு, சாலை வரின்னு ஒன்று கட்டுறோம், இல்ல சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய சில சாலைகளுக்கு நாங்க ரோடு இது கட்டுறோம், டோல் கட்டுறோம், ஆனா எந்த விதத்துல வசதிகள் ஏறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அந்த பணம் எல்லாம் வேறு எங்கோ அரசு திட்டங்களுக்கும் இந்த மாதிரி சோஷியல் ஸ்கீம்ஸ்க்கும் செலவிடப்படுறதுனால தான் இங்க வந்து இன்னும் வாழ்க்கை முறை உயர்த்தப்படலை அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறவங்க தான் அந்த 20+% இருக்காங்க. ஸோ நம்ம மீண்டும் சொல்ற மாதிரி
மாதிரி இந்த கண்டுபிடிப்பு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எடுத்த சாம்பிள்ல எல்லா விதமான வேலை செய்யறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. விவசாயிகள் மத்தியில், அதுவும் உண்மையாவே கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாயிகள் மத்தியில் இந்த திட்டத்துக்கு பெரிய வரவேற்பு கண்டிப்பா இருக்கு. நிச்சயமாக இது வந்து ஒரு வியப்புக்குரிய விஷயங்கள் பல்வேறு இருக்கு. என்னன்னா வந்து முதல்ல நம்ம வந்து 100 யூனிட் மின்சாரம் வந்து இலவசமாக கொடுக்கப்படும், அதுக்கு 48 விழுக்காடு மக்கள் ஆதரவு தெரிவிப்பது. அடுத்ததாக விவசாயிகளுக்கான கடன் ஒட்டுமொத்தமாக ரத்துன்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு வந்து 33 விழுக்காடு மட்டுமே ஆதரவு பார்க்குறோம். இதில் வந்து வரிச்சுமை வந்து வரி செலுத்துவோருக்கான சுமை அப்படிங்கிற ஒரு பார்வையும் கூட இதில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சிறிய இடைவெளி எடுக்கக்கூடிய நம்மள இடைவெளிக்கு பிறகு டாஸ்மாக் பற்றி, டாஸ்மாகுடைய நேரம் குறைப்பு, கடை குறைப்பெல்லாம் வந்து தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஒட்டுமொத்தமாக தமிழக அரசுடைய செயல்பாடு பற்றி மக்களுடைய மதிப்பு என்னவா இருக்கிறது, நம்ம தமிழக அரசு இது போன்ற திட்டங்கள் அறிவிச்சது, அதெல்லாம் யாரை குறிவைத்து, பல்வேறு விஷயங்களுக்கான பதில் தேட இருக்கிறோம். தமிழக அரசு அறிவித்த திட்டங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே, ஆட்சியை தொடர்ந்த உடனே முதல் அறிவித்த 5 திட்டங்கள், அந்த திட்டங்களுடைய செயல்பாடு, அந்த திட்டங்கள் பற்றிய மக்கள் பார்வை என்ன அப்படிங்கிறத மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன 17,550 பேர் 234 தொகுதியில் தமிழகம் முழுக்க 100 நாள் ஆட்சியை முடித்த பிறகு மக்களுடைய பார்வை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக முக்கியமான திட்டமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய பேசப்பட்ட ஒரு திட்டம் டாஸ்மாக் கடைகள் 500 கடைகள் கடைகள் மூடப்பட்டது மற்றும் அதோட நேரம் 2 மணி நேரம் குறைக்கப்பட்டது. டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டது நேர குறைப்பும் வரவேற்பை பெற்றிருக்குதா அப்படின்னா, வரவேற்கக்கூடியது என்று 59 விழுக்காடு மக்களும், கண் துடைப்பு என்று 24 விழுக்காடு மக்களும், கருத்து இல்லை என்று 11 விழுக்காடு மக்களும், தேவையற்றது என்று ஒரு 6 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. தேவையற்றது என்று 6 விழுக்காடு மக்கள், கருத்து சொல்லாதவர்கள் 11 விழுக்காடு, கண் துடைப்பு என்று 24 விழுக்காடும், வரவேற்கக்கூடியது என்று 59 விழுக்காடும் சொல்லியிருக்காங்க. நம்ம 3 கார்டு பார்த்துருக்கோம் அருண். இந்த 3லையுமே ஹையஸ்ட் பர்சன்டேஜா வந்து இது வந்து ஓவர் விமிங்கா சொல்ல கிட்டத்தட்ட 60%, 59%, 60க்கு மேல வேணா நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிடுவோம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ற சொல்லிடுவோம். ஸோ இந்த 59 விழுக்காடு வந்து டாஸ்மாக் கடையோட நேரம் மற்றும் டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கை குறைப்பட வரவேற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்கா, இது வந்து சரியான மூவ் தான் இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு? பார்க்கும்போது சார் இது ஆவரேஜ் தான் ஸ்டேட்டுக்கு. சில இடங்களில் வந்து இன்னும் இதை விட வரவேற்பு அதிகமாக இருக்கு. அதுவும் ஜெண்டர் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களிடையே வந்து இதுக்கு பெருத்த வரவேற்பு கண்டிப்பாக இருக்கு. பெண்கள் ஆண்கள் பிரிச்சோம்னா அந்த கார்டை நம்ம எடுத்துக்கல, பட் ஆண்கள் பெண்கள் பிடிச்சோம்னா பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 80% வந்துருமா? கண்டிப்பா அதுக்கு மேல் கிட்டத்தட்ட 70+% வந்துடும். என்ன அப்படின்னு பார்க்குறேன். இன்னொன்று இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, நிறைய கருத்துக்கள் சொல்லும் போது பெண்கள் வந்து 80% நெருக்கி வந்து சொல்லும் போது ஆண்கள் அந்த அளவுக்கு வரவேற்கிறது தெரியுது. ஆவரேஜ் வந்து 59. ஆண்கள் வந்து இதை பெரிய அளவில் வரவேற்கலன்னு பார்க்கலாம். அவங்க வந்து இந்த கணக்கு படி பார்த்தா பிலோ 50 தான் இருந்திருக்கணும். இது 59 விழுக்காடு போது அவங்க வந்து 45 to 50 வரும். அதுக்கான இன்னொன்று என்னன்னா, ஆண்கள்ல வந்து அடுத்தது அந்த இது வந்து ஒரு கண் துடைப்புன்னு சொல்றவங்க கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாங்க. அதுக்கான காரணங்களும் இருக்கு. இது அந்த கண்டினியூவேஷன் பதில் நீங்க பார்த்தீங்கன்னா கருத்து சொல்லுவாங்க மக்கள் இந்த மாதிரி. அப்படி சொல்லும் போது இது வந்து பெரிய அளவுக்கு பெண்களிடையே வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவா வந்து கருத்து தெரிவிக்கக்கூடிய விதத்துல இருந்தது. இந்த விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணாங்க, கண்டிப்பா பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்தது. அதே சமயம் வந்த மாற்று கருத்துக்கள்னு பார்த்தா, சென்ற முறை 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது இந்த ஆட்சி தானே இதெல்லாம் நடத்திச்சு அப்படிங்கிற கருத்தும் வருது. 500 கடைகளை இப்போ மூடி இருக்காங்க, அதுக்கப்புறம் நேர குறைப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கான டைம் லைன் என்ன? இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள எந்த மாதிரி இதை மூட போறாங்கிறத ஒரு தெளிவு இன்னும் கிடைக்கல அப்படிங்கறதுக்கான எதிர்கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இல்ல ஒரு சர்ப்ரைஸா ஒரு 6% வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து என்ன கருத்து, எனக்கு வந்து மூணது சரி, மூணது வந்து தப்பு, இல்லாட்டி வந்து இது வந்து ஓட்டுக்கா மூணுன்னு சொல்லி சொன்னா அவங்க ஒரு நிலைப்பாடு பண்ணுவாங்க. இது தேவையில்லாத வேலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஏன் கடையை மூணாங்கிற கோவமா, இல்லாட்டி வந்து இதனால எந்த பலனும் இருக்க போறதில்லைங்கிற? இதுல 2-3 விதமான ரெஸ்பாண்டன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட் எடுத்தா கண்டிப்பா கன்சியூமர்ஸ் யார் அந்த கன்சியூம் பண்றாங்களோ ஓப்பனாவே வந்து இல்ல இதெல்லாம் மூடுறது அவங்களுக்கு வரவேற்க இல்லாத ஒரு விஷயமா பார்க்கிற ஒரு செட் இருக்காங்க. அடுத்த செட் பார்த்தா கடை மூடனால பாதிக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி கண்டிப்பா இருக்காங்க. அடுத்த செட் பார்த்தா இந்த 6% குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்படியும் வந்து டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டா வேறு விதத்துல ஆல்கஹால் கிடைக்காம போயிடாது, சோ இதை மூடி என்ன பெருசா ஆக போகுது அப்படின்ற சொல்ற இன்னொரு செட்டும் இருக்காங்க. இந்த கண் துடைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த அதிமுக எதிராக இருக்கக்கூடிய ட்ரெடிஷனலான பார்வை, அல்லது வந்து இந்த முறைகள்லாம் பத்தாது, மதுவை ஒழிக்கிறதுக்கு இதெல்லாம் வழி கிடையாது, பீகார்ல செஞ்ச மாதிரி கேரளால முயற்சி பண்ண மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கான முயற்சிகள் இருக்கணுங்கிற பார்வை, அல்லது கண் துடைப்புங்கிறது பொலிட்டிக்கலான வியூவா இருக்கு? நீங்க கேட்டதே ரொம்ப என்னன்னா, இப்ப பீகார் கேரளா பத்தின புரிதல் நம்மளும் கேட்கிறோம். எத்தனை பேருக்கு அதோட விழிப்புணர்வு இருக்குன்னா கண்டிப்பா ரொம்ப குறைவா தான் இருக்கு. சோ அந்த விதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கண் துடைப்புன்னு சொல்றது நேற்றைய பல கேள்விகளையும் நம்ம பார்த்தோம். முன்பை போலவே நன்றாக செயல்படுறாங்க, இல்ல புதுசா இன்னும் நல்ல விஷயம் பண்றாங்க, இல்ல எப்பவும் போலவே மோசமா இருக்காங்க. அது வந்து ஒரு 25 to 30% எதிர்வாக்கு எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கு. அந்த 25-30% வாக்குல புதுசா வந்து சேர்றவங்களும் இருக்காங்க, அதை விலகி செல்றவங்களும் இருக்காங்க. சோ அந்த ஒரு சங்க் மேஜர் 25%ங்கிறது
ஆவரேஜா எதிர்ப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த 25 வந்து இடத்துக்கு இடம் ஆளாளுக்கு மாறுது. சில இடங்கள்ல இளைஞர்கள் வர்றாங்க, சில இடங்கள்ல பெண்கள் வர்றாங்க, சில இடங்கள்ல முதியோர் வர்றாங்க, சில இடங்கள் விவசாயம் வர்றாங்க. அந்த 25% நிரந்தரமானதா இல்ல, வேறு ஆட்களை கொண்டதா இருக்கு. அந்த 25 to 28% இளைஞர்கள், பெண்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஒரு சங்க் இருந்தாலும் எந்த சீனியர் சிட்டிசன் முன்பு எதிர்ப்பு தெரிவித்தார், எந்த சீனியர் சிட்டிசன் இப்ப ஆதரவு தெரிவிக்கிறார், அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதுல கூட மேஜர் ஷிஃப்டா 3 to 4% தான் வெளில போறதும் உள்ள வரதும். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேபிள் ஆகிறதுனால தான் அந்த 25ல இருந்து ஒரு 30%க்குள்ளனர் எல்லா கேள்விகளுக்குமே வந்து சில விதத்துல அவங்களுக்கு வந்து இதுல ஒரு அதிருப்தி இருக்கிறத வெளிப்படுத்துறாங்க. அடுத்த பார்க்கிற நண்பர்களே, இதே மதுவிலக்கு தொடர்பாக படிப்படியாக மதுவிலக்கை இந்த அரசு முழுமையாக கொண்டு வருமா அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கை இருக்கான்னு கேட்டபோது அடுத்ததாக மக்கள் சொன்னது என்ன, படிப்படியாக மதுவிலக்கு என்ற நிலைப்பாடு, இந்த அரசோட நிலைப்பாடு வரவேற்கக்கூடியது என்று 47 விழுக்காடு மக்களும், கண் துடைப்பு என்று 30 விழுக்காடு மக்களும், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எப்படி செய்கிறது அரசு அப்படிங்கிறத 15 விழுக்காடு மக்களும், இது தொடர்பாக கருத்து இல்லை என்று 8 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. 8 விழுக்காடு மக்களுக்கு கருத்து இல்லை, பொறுத்திருக்க வேண்டும், பொறுத்திருந்து பார்க்கணும் 15 விழுக்காடு மக்கள், கண் துடைப்பு என்று 30 விழுக்காடு மக்கள், வரவேற்கக்கூடியது என்று 47 விழுக்காடு மக்கள். இந்த 2 கார்டுக்கு நான் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க விரும்புறேன். டாஸ்மாக் கடை நேரம் குறைக்க வந்து சரியா, கடைகள் அடைக்கப்பட்ட சரியா சொன்னா 59% பேர் ஆமாமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா படிப்படியாக மதுவிலக்குங்கிற திட்டம் சரியாங்கிற கேள்விக்கு வந்து 47 விழுக்காடு, கிட்டத்தட்ட 12 விழுக்காடு மக்கள் குறைவாக தான் சொல்லியிருக்காங்க. கண் துடைப்புங்கிற எண்ணிக்கை ஒரு 6 விழுக்காடு கூடுது. இப்போ இந்த படிப்படியா மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு மக்கள் நினைக்கிறாங்களா, அடைச்சா ஒரே அடைச்சோம் அப்படிங்கிற பார்வையா, இல்லாட்டி படிப்படியா சொல்லி சும்மா சொல்றாங்க இப்போதைக்கு இந்த 500 கடையும் 2 மணி நேரம் தான் முழுமையா முடிஞ்சு வச்சு இனிமே அடுத்ததுலாம் கொண்டு வர மாட்டாங்கன்னு அவநம்பிக்கையா? கண்டிப்பா ஏற்கனவே மூடின 500 கடைகளும் நேர குறைப்பும் கண்டிப்பா வரவேற்கக்கூடியது. ஆனால் சில எதிர்க்கட்சிகள் இதே தேர்தலில் வந்து நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து டாஸ்மாக உடனடியாக அபாலிஷ் பண்ணிடுவோம், அவர்களால் மக்கள் கட்சி சொல்லிச்சு, மக்கள் நல கூட்டணி சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முதல்ல அறிவிச்சாங்க. சோ மக்கள் சில பேர் அதை முன்வைத்து கேட்கறாங்க. சோ இந்த அரசாங்கம் ஏற்கனவே 5 ஆண்டு காலம் இருந்த போது இன்னொரு மேண்டேட் கிடைச்சிருக்க போது ஒரேடியா பண்ணியிருக்கலாமே, அதிரடி முடிவை கண்டிப்பா எதிர்பார்க்கறாங்க. அதுல இருந்து தான் சில பேர் குறையறாங்க வாக்குகள். அந்த இது வந்து குறுகிய காலம் தான், இன்னும் 100 நாட்கள் தான் நிறைவேறி இருக்கு, இன்னும் இதை பத்தின தெளிவு கிடைக்கல. நம்ம அதனால தான் இந்த சர்வேல ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து மக்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகப்படுத்துறோம். கருத்து இல்லைன்னு சொல்றவங்க வந்து பெருசா இருக்கக்கூடாது. கருத்து இல்லைன்னு சொல்றவங்க இதை பத்தி எனக்கு ஒப்பீனியனே இல்லைன்னு இருக்கிறவங்க தான் அந்த 8%. ஏன் கருத்து இல்லை, எனக்கு ஏன் கருத்து இல்லைன்னா இது ரொம்ப ஷார்ட் பீரியட், 100 நாள் தான் இருக்கு, அதனால இப்ப எனக்கு கருத்து இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நம்ம அந்த ஆப்ஷனும் கொடுக்கணும். பொறுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 15 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. அவங்க வந்து இப்போ சார் 500 கடை முடிக்காங்க, 2 முடிக்காங்க, இது வந்து பாசிட்டிவா இருக்கு. பட் இதே ஸ்பீட்ல போவாங்களாங்க தெரியலங்கறக்கா they are ready to wait. they are ready to wait. அதுல தான் 59% இருந்து அது 47 குறையும் போது ஒரு 12% மக்கள் வந்து இந்த சங்க்ல சேர்றாங்க. அவங்க வந்து யாரு அப்படின்னா 100 நாட்கள் தான் இருக்கு, ஒரு முடிவு எடுத்து அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, இன்னும் இதுக்கான டைம்லைன் என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்ற கருத்து. மதுவிலக்கு பற்றிய இன்னொரு முக்கியமான கேள்வி நம்ம ஏற்கனவே கூட அவர் எழுப்பியிருந்த ஒரு கேள்வி, மதுவிலக்குல 500 கடை முடியாச்சு, 2 மணி நேரம் முடியாச்சு, இது கண் துடைப்பா, அரசியலா, அதிரடி நடவடிக்கைகளை பார்க்கும்போது பூரண மதுவிலக்கு சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி நம்ம ஏற்கனவே கூட கேட்டிருந்த கேள்வி. அந்த கேள்விக்கு இப்ப இந்த மாதங்கள்ல மக்கள் சொன்னாங்க பூரண மதுவிலக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மக்களுடைய பதில் சாத்தியம் இல்லை என்று 52 விழுக்காடு மக்களும், ஆம் சாத்தியம்தான் என்று 37 விழுக்காடு மக்களும், கருத்தில்லை என்று 11 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது பற்றி கருத்தில்லை என்று 11 விழுக்காடு, ஆம் சாத்தியம் தான் பூரண மதுவிலக்கு அப்படின்னு 37 விழுக்காடு, இது சாத்தியம் இல்லை பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை என்று 52 விழுக்காடு. அருண், நம்ம ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே கூட மதுவிலக்கு பற்றி மட்டுமே தனியா வந்து ஒரு கருத்து கணிப்பு பண்ணோம். அது எப்படிலாம் வேணும், எத்தனை பேர் குடிக்கிறாங்க, ஆண்கள் எவ்வளவு குடிக்கிறாங்க, பெண்கள் குடிக்கிறான்னு மதுவிலக்கு பற்றி ஒரு விரிவான கருத்து நடத்தினோம். அப்போ வந்து பூரண மதுவிலக்கு சாத்தியமா அப்படின்னு சொன்ன கேட்ட கேள்விக்கு மக்கள் சொன்ன பதிலும் இப்போ பூரண மதுவிலக்கு சாத்தியமான இந்த 2016 இந்த கடந்த மாதம் நம்ம கேட்ட கேள்விக்குமான வித்தியாசம் மக்கள் என்னவா இருக்கு? கண்டிப்பா இருக்கு. நம்ம அப்போ அதாவது 2016 தேர்தலுக்கு முன்பு நம்ம வந்து மதுவிலக்கை பத்தி விரிவா ஒரு அனாலிசிஸ் பண்ணோம். அதுல நம்ம கேட்ட முதல் கேள்வி மதுவிலக்கு தேவையான ஒரு கேள்வி கேட்டோம். சாத்தியமா இல்லையாங்கிற போல வேணுமான்னு ஃபர்ஸ்ட் கேட்டோம். அதுக்கு பெருவாரியான மக்கள் வந்து கண்டிப்பா வேணும்ன்ற வாக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது சாத்தியமா அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸும் கொடுத்தோம். இல்லை இது வந்து இக்கனாமிக், நம்ம என்ன ஒரு கேள்வியை வச்சோம்னா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய இன்கம் வந்து குறைஞ்சிரும், அப்போ மதுவிலக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வியும் வைத்தோம். அதுலயே வந்து மக்களுக்கு குழப்பம் இருந்தது. மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு தேவை, அது சாத்தியம், ஆனால் வந்து அதாவது வருமானம் குறையும்ன்ற பட்சத்துல மது இருந்தா என்ன அப்படிங்கிற கருத்து சொல்றவங்களும் இருந்தாங்க. அப்பத்துக்கு இப்ப டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது இந்த ஷிஃப்ட்டுக்கு. ஆனா இந்த நம்ம கேட்ட இந்த சர்வேக்குள்ளேயே இருக்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கும் இந்த கேள்விகளுக்கும் இருக்கிறது. பூர்ண மதுவிலக்கு சாத்தியமாக இருந்திருந்தால் இதே அரசாங்கம் ஒரே அடியா உடனடியா எல்லாத்தையும் மூடி இருப்பாங்க. அது சாத்தியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா
தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கும் போது இது சாத்தியமே இல்லை. இதுக்கு காரணங்கள் சொல்லி இது தட்டி கழிக்கப்படும். ரொம்ப சுவாரஸ்யமா சில பேர் சொன்ன கருத்துக்கள், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வந்து பூர்ண தீர்வு நம்மளால காண முடியல. அது நதிநீர் பங்கீடா இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள். அந்த மாதிரி இதையும் நீட்டிக்கிட்டே போயிடுவாங்களே தவிர இது காவிரி, முல்லை பெரியார், கச்சத்தீவு, டாஸ்மாக் அப்படியே அடிக்கிட்டாங்க. உண்மையா நிஜமாவே சில பேர் சொன்னாங்க. அதுல தண்ணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டே சில பேர் எல்லாமே பாருங்க, தண்ணி பிரச்சனை, இந்த தண்ணி பிரச்சனை, காவிரி தண்ணி பிரச்சனை, முல்லை பெரியார் தண்ணி பிரச்சனை, கச்சத்தீவு தண்ணி பிரச்சனை, டாஸ்மாக் தண்ணி பிரச்சனை. சோ எந்த தண்ணி பிரச்சனையும் தீராது அப்படிங்கிறது அவங்களுடைய பாரு. ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல் பாரு. நான் சொல்றேன், இந்த இது பூர்ண விலக்கு சாத்தியம் தான் அப்படிங்கிற 37 விழுக்காடு சொல்றாங்க. இவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைடா தான் இருக்கு 37 விழுக்காடு. இவங்க வந்து இந்த அரசு அதை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காவா, இல்லாட்டி வந்து பூர்ண மதுவிலக்கு வேணுங்கிற ஒரு நோபலான ஒரு நோக்கத்துக்காக? பூர்ண மதுவிலக்கு வேணும் சொல்றவங்க இதுல அதிகம். அதாவது மதுவிலக்குங்கிறது கண்டிப்பா வேணும். அண்ட் இப்போ அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் வந்து அதுக்கு ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை கொடுக்குது. அப்படிங்கிறப்போ படிப்படியான அதை நம்பக்கூடியவர்கள், இந்த படிப்படியான மதுவிலக்கு, ரீஹாபிலிட்டேஷன், மதுவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங், இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுடைய சதவீதம் தான் அந்த 37%. அடுத்த நான் பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி, அதிமுக அரசுடைய திட்டங்கள் யாரை மையப்படுத்தி வச்சிருக்காங்க? இந்த அதிமுக அரசு வந்து இந்த 100 நாட்கள்ல அடுத்தடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த போல டாஸ்மாக் ஆகட்டும், இலவச மின்சாரம் ஆகட்டும், நேர குறைப்பாகட்டும், இது மாதிரி விவசாயிகளுக்கான கடன் ரத்தாகட்டும், இதெல்லாம் செஞ்சாங்களே, இதெல்லாம் யாரை டார்கெட் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டோம். அதிமுக அரசுடைய திட்டங்கள் யாரை குறித்து நம்ம பார்க்கும்போது அதிமுக திட்டங்கள் எப்படி இருக்கின்றன என்று, பெண்களை மையப்படுத்திய திட்டங்களாக இருக்கின்றன 43 விழுக்காடு மக்களும், இது அனைவருக்குமானது என்று 30 விழுக்காடு மக்களும், இதுல வந்து பயன், இந்த திட்டங்களால எந்த பயனும் கிடையாது, ஆண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு கிடையாது என்று 16 விழுக்காடு மக்களும், இதுல கருத்தில்லை என்று 11 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்தில்லை என்று 11 விழுக்காடு மக்கள், பயன் இல்லை, எந்த திட்டம் யாருக்கு பயன் இல்லை என்று 16 விழுக்காடு மக்கள், இது அனைவருக்குமான திட்டங்கள் என்று 30 விழுக்காடு மக்கள், பெண்களை மையப்படுத்தி என்று 43 விழுக்காடு மக்கள். இதுல கிட்டத்தட்ட ஒரு 73 விழுக்காடு மக்கள் வந்து பலன் இருக்குதுன்னு சொல்ற டோனுக்கு வந்துருது. ஒரு 16 விழுக்காடு மக்கள் தான் அப்ப யாருக்குமே பலன் இல்லைன்னு சொல்ற மாதிரி வருது. இது எப்படி சரியா இருக்கு? 73 விழுக்காடு மக்கள் அதிமுக திட்டங்கள்லாம் பலன் அளிக்குன்னு சொன்னாங்கன்னா எதிர்கட்சிகளே மாற்று சிந்தனையே இல்லை அப்படிங்கிற நிலைமை தானே வரும். இல்ல, அங்கதான் இந்த கேள்வியை நம்ம வந்த பதிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதிமுக அரசின் திட்டங்கள் வந்து பயனளிக்கிறதா அப்படின்னு மட்டும் நம்ம கேட்கல. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த அதிமுக அரசாங்கத்துடைய திட்டங்கள் யாரை சென்றடையுது அப்படின்னு கேட்டு யாரை குறிவைத்து ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறோம். இதோட இந்த டார்கெட் ஆடியன்ஸ் சொல்ற மாதிரி இதோட வந்து டார்கெட் பெனிஃபிஷியரிஸ் யாருன்னு பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது பயன் அளிக்கிறதா, ஆம், இல்லை, கருத்தில்லை அப்படிங்கிற பதில்கள் கிடையாது. இது யாருக்கு சென்றடையுது நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் பெர்செப்ஷன், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெர்செப்ஷன் என்ன? ஒரு பெண் முதல்வர் இருக்காங்க, அவங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து யாரை குறி நோக்கி நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்கிற புரிதல் மக்களிடையே இருக்கான்னு பார்க்கும்போது இது பெண்களை நோக்கி தான் நிறைய. அது தாலிக்கு தங்கமா இருக்கலாம், இல்ல நிறைய விஷயங்கள். கூட அவங்களுக்கு கண்டிப்பா சென்ற முறை பார்த்தோம் அப்படின்னா மிக்சர் கிரைண்டி போன்ற பல விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பெண்களுக்காக தான். அதுலயும் கூட அந்த டிவிஷன்ஸ் நம்ம எடுத்தாலுமே கூட பெண்கள் மத்தியில் இது பெண்களுக்கான நிறைய வாக்கு இருக்கு. ஆண்களையும் கூட ஒரு சரிசமமா ஒரு 45-40% தான் அந்த ஆண்கள் 40%, பெண்கள் 45%, அந்த கேப்ல தான் இருக்கு. இது பெண்களுக்குன்னு ஒரு 30% அவர்கள் தான் வந்து ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஓட்டர்ஸா இருக்காங்க. அந்த 30% நம்மளுக்கு இந்த சர்வே மேல நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன தருதுன்னா, நம்ம எல்லா கேள்விகளையும் பிரித்து பார்க்கும்போது 27 to 36% ரேஞ்சில் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஓட் கிடைக்குது. இது நீங்க அதிமுகவை சப்போர்ட் பண்றீங்களா இல்லையாங்கிற அப்படியே பொலிட்டிக்கலா அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்தோம்னா ஒரு 27 ல இருந்து 36 விழுக்காடு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, 24 ல இருந்து 30 விழுக்காடு வந்து திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ், கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அதுக்காக தான் இது ஒரு அகாடமிக் ப்ராசஸ். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறோம்னா, அதிமுக அரசு சரியா தவறான் மட்டும் நம்ம கேள்விகள் கேட்கல. நம்ம என்ன கேட்கிறோம்னா, அவங்க என்ன பண்றாங்க, அது உங்களுக்கு எப்படி ஒப்பீனியன் இருக்கு, எந்த மாதிரி அவங்க செயல்படுறாங்க, எப்படிலாம் அந்த கேள்விகளை முன்வைத்து தான் இது. அப்படி பார்க்கும்போது இது பெண்களுக்காக ரொம்ப ப்ரோ விமன் கவர்மெண்டா இது இருக்குங்கிற கருத்து பரவலா தமிழகத்தில் இருக்குங்கிறத தான் நம்ம. அந்த இரண்டாவது சொல்லப்பட்ட அந்த அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனைவருக்குமான திட்டங்கிறது அந்த ஏடிஎம்கே ஓட்டர்ல வருது. அந்த 30% வந்து அனைவருக்குமானது வந்து ஏடிஎம்கே உடைய திட்டங்கள் எல்லாம் எல்லாருக்குமே பொதுவானதுன்னு சொல்றாங்க. அது வந்து அவங்களுடைய ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் சொல்றாங்க. அவங்க ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ், ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், அந்த ஆட்சி மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களா தான் அவங்கள நம்ம பார்க்குறோம். முடிந்த தேர்தல்களில் அவர்களுக்கு வாக்களித்தவர்களாகவும் நம்ம அவங்கள பார்க்குறோம். இல்லையே எல்லாருக்கும் தான் எல்லாம் நடக்குது. அப்போ அவங்க சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க, அம்மா கேன்டீன் இருக்கு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி நம்ம கிட்ட பேசுகிறாங்க. இல்லை, இது பெண்களை மட்டுமே சார்ந்து, இன்ஃபேக்ட் அதை ஒரு நம்ம நெகட்டிவ் டோன்லையும் பார்க்கலாம், பாசிட்டிவ் டோன்லையும் பார்க்கலாம். யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஹார்ட் கோர் இது பற்றி இந்த அரசாங்கம் என்ன செஞ்சாலுமே கூட அவர்களுக்கு அதில் பெரிய நம்பிக்கை வராதவர்கள் தான் அந்த ஹார்ட் கோர் 16% நம்ம பார்க்குறோம். இல்லை, அதான் அந்த 16% ரொம்ப
கம்மியான அமௌண்ட்டாக இருக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம், கிட்டத்தட்ட வந்து 73 விழுக்காடு மக்கள் வந்து யாருக்கோ பலன் அளிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 16 விழுக்காடு மக்கள் தான் யாருக்குமே பலன் அளின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன இது அப்படியே பொலிட்டிக்கல், இது வந்து நேரடியான கேள்விக்கான பதில் இல்லை, அதிமுக கேள்விக்கான பதில் இல்லை. ஆனால் இதுல இருந்து ஒரு இன்டர்பிரேஷன் எடுக்கும்போது அதிமுக அரசு யாருக்கோ பலன் அளிக்குதுன்னு ஒரு 73 விழுக்காடு மக்கள் சொல்ல, அதிமுக அரசு யாருக்குமே பலன் அளிக்கலன்னு ஒரு 16 விழுக்காடு மக்கள் தான் சொல்றாங்கிறது சரியான ஈக்குவேஷனா இருக்குதான்? கண்டிப்பா இருக்கு. எப்படியும் பார்க்குறோம்னா இப்போ இந்த ரூம்லேயே ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் ஒரு 7 பேர் வந்து தொடர்ந்து எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக பதில் கொடுத்துட்டு வராங்கிறப்போ அதில் ஒருத்தர் வந்து சென்ற கேள்விக்கு என்ன பதில் கொடுத்தாரு, இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பிரித்து எடுக்கும்போது இந்த கேள்வியில் இது வந்து யாருக்குமே பயன் அளிக்கல அப்படின்னு சொல்லாமல் பெண்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு ஆவரேஜாக இருக்குது இல்லை மோசமாக இருக்குங்கிற பதிலையும் அவர் சொல்லலாம். ஸோ நம்ம மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன புரிதல் கொடுக்குதுன்னா பயன் இல்லை, இல்ல பெண்களுக்கு பயன் தருது, அந்த பெண்களுக்கு பயன் தருது. ஒரு ஆண் வாக்காளர் வந்து இது பெண்களுக்கு தான் குறிவிச்சு பண்றாங்கன்னு சொல்லும்போது அதுல ஃப்ரஸ்ட்ரேஷன் சேர்ந்தே இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதனால தான் நம்ம அந்த பதிலை எப்படி புரிஞ்சுக்கணும், நெகட்டிவ் டோன்லயும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் டோன்லயும் எடுத்துக்கலாம். இது ஹாஃப் கிளாஸ் ஃபுல், ஹாஃப் கிளாஸ் எம்டி, ரெண்டு கான்செப்ட்லயும் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இறுதியாக கேட்கக்கூடிய கேள்வி, அதிமுக அரசுடைய திட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பார்வை, நம்ம முந்தைய கேள்வியை இன்னொரு பார்வையாக கேட்டோம். இதே அதிமுக அரசு திட்டங்கள் எப்படி இருக்கின்றன, தொலைநோக்கு பார்வையோடு இருக்கின்றன என்று 38 விழுக்காடு மக்களும், தேர்தலை குறிவைத்து மட்டுமே செய்யப்பட்டவை என்று 25 விழுக்காடு மக்களும், எந்த கருத்தும் இல்லை என்று 19 விழுக்காடு மக்களும், கண் துடைப்பு நடவடிக்கையாக தான் அதிமுக அரசு திட்டங்களாக இருக்கின்றன 18 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக அரசுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாமே கண் துடைப்பு நடவடிக்கை என்று 18 விழுக்காடு மக்கள், கருத்தில் என்று 19 விழுக்காடு மக்கள், தேர்தலை குறிவைத்து என்று 25 விழுக்காடு மக்கள், தொலைநோக்கு பார்வை என்று 38 விழுக்காடு மக்கள். இதுல 2 வித்தியாசம் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று வந்து கருத்தில்லை அப்படிங்கிறது உள்ளதிலே அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த கார்டிலே கருத்தில்லைங்கிறது அதிகமா இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த நெகட்டிவ் டோன்ல தேர்தலை குறிவைத்து சொல்றவங்களும் ஒரு நெகட்டிவா தான் இந்த கவர்மெண்ட் பாக்குறாங்க. இது வந்து எல்லாமே எலெக்ஷனுக்காக செய்யறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 25, அப்புறம் கண் துடைப்புன்னு ஒரு 18, இந்த ஒரு 53 விழுக்காடு கிட்டத்தட்ட வரும்போது 43 விழுக்காடு கிட்டத்தட்ட வரும்போது இது ஒரு அதிகமான நெகட்டிவ். நீங்க சொன்ன ஒரு ஆவரேஜா 25 to 30 தான் அந்த நெகட்டிவ் சென்ஸ் இருக்குங்கிறது மாறி போலையா? அதிமுக அரசு திட்டங்கள் கண் துடைப்பாகவும் தேர்தலை குறிவைத்துமே இருக்குங்கிற எண்ணிக்கை அதிகமா இல்லையா? பெண்களை குறிவைத்து அப்படின்னு சொல்றவங்களும் தேர்தலை குறிவைத்து அப்படின்னு சொல்றவங்களும் பாசிட்டிவ் டென்யூர்லயும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் டோன்லயும் எடுத்துக்கலாம். இங்க கருத்தில்லைன்னு சொல்றவங்க அதிகமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம பார்க்கறது என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கு, அதை பத்தின அவேர்னஸ் இருக்கா, யாரை சென்றடையுது. தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை போட்டு நம்ம மக்கள் கிட்ட போறோம். தொலைநோக்கு பார்வைனா என்ன, ஒரு எத்தனையோ 2020 2023 விஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது அதை பத்தின புரிதல் இருக்கானா, அதை பத்தின அவேர்னஸே ரொம்ப குறைவா இருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்ட மற்ற கேள்விகள்ல இதுல வந்து தொலைநோக்கு பார்வையோடு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க ட்ரெடிஷனல் ஏடிஎம்கே ஓட்டுன்னு சொல்லலாமா? அவ்வளவு பெரிய ஒரு ஆபரேஷன் சூப்பரா இருக்கு, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றது. எஸ், ட்ரெடிஷனல் ஏடிஎம்கே ஓட் பேங்க் இந்த ஆட்சி மேல எல்லா விதத்திலுமே ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் தான் அதுல இருக்காங்க. இங்க இந்த 43 அது வந்து தேர்தலை குறிவைச்சுன்னு சொல்லக்கூடியதும், இதுல வந்து கண் துடைப்பு நடவடிக்கைன்னு சொல்லக்கூடியது. தேர்தலை குறிவைத்துன்னு சொல்றவங்கல நம்ம பாசிட்டிவ் ஓட்டும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் ஓட்டும் எடுத்துக்கலாம். கண் துடைப்புன்னு சொல்றவங்க ஹார்ட்கோர் ஆப்போசிஷன் ஓட்டர்ஸா பார்க்கிறோம். கருத்தில்லைன்னு சொல்றவங்க ஒரு குழப்பத்திலையும், அந்த கருத்தில்லைங்கிறதுல தான் இந்த கேள்விக்கும் நம்ம பிரிக்க ட்ரை பண்றோம். 100 நாட்கள் தானே இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க வந்து அதுக்கு பெரிய ஓட் வராதனால அவங்களையும் நம்ம வந்து கருத்தில்லை செக்டர்ல தான் போடுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம மீண்டும் நம்ம இந்த சர்வே புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்ம நேரடியா சென்று அதிமுக அரசாங்கம் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வியும் நம்ம வச்சிருக்கோம். திட்டங்கள் எப்படி இருக்குங்கிற மக்கள் புரிதல் என்னங்கிற நம்மளோட புரிதல். ஏன் இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம், ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம்னா வருங்காலத்துல தேர்தல்கள் வரும்போது நம்மளே ஒரு கருத்து கணிப்பு போகும்போது நம்ம வாக்காளர்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கருத்து கணிப்போட முடிவுகளா இல்லாம மக்கள் மத்தியில் மோஸ்ட் பாப்புலரா இருக்கக்கூடிய ஸ்கீம் எதுன்னு நீங்க நினைப்பீங்க? பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த திட்டம் மட்டும் தெரிஞ்சிருக்கு, சில திட்டங்கள் பற்றி நாங்க சொன்ன அப்புறம் ஆமால அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் பாப்புலர் திட்டங்கள் டாஸ்மார்க் கடைகள் மூடல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கண்டிப்பா ரீச் ஆயிருக்கு. ரீச் ஆகாத ரிசல்ட்ல பார்த்த மாதிரி 59 விழுக்காடு மக்கள் வந்து அதை வரவேற்றாங்க. பரவலா இருந்தாலுமே எல்லாருக்கும் சென்று அடைந்தாலுமே அதை பத்தின பெரிய பேச்சு இல்லாத ஒரு திட்டமா வந்து அந்த 100 யூனிட் கரண்ட் திட்டம் இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், அரசாங்கத்தால ரொம்ப 100 யூனிட் மின்சாரம் வந்து இலவசமா கொடுக்குறதுன்னு சொல்லி சொல்லும்போது முதல் 100 யூனிட் சொல்லி சொல்றாங்க. அதனால பிராக்டிகலான பலன் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்களே. ஏன்னா 2 மாசத்துக்கு ஒருக்க வந்து இபி பில் பண்ணும்போது அந்த பலனை அவர்கள் அனுபவிக்க முடியாம இருக்கு. போன மாசம் எவ்வளவு வந்துச்சு? 500 வந்துச்சு.
இந்த மாதம் வந்து 400 வந்துச்சு. ஸோ இந்த 100 ரூபா வந்து நாம குறைச்சிருக்கோம், நம்ம குறைச்சி செலவழிச்சிருக்கோம் தான் பார்க்குறாங்களே தவிர அரசாங்கம் 100 குறைவாக கொடுத்துருக்கு, இலவசமாக கொடுத்துருங்கிற பார்வை இல்லை. பெரிய அளவுக்கு, அதாவது ஒரு மிக்சியோ ஒரு கிரைண்டரோ வந்து அவர் கண் முன்னாடி தெரியுற மாதிரி பொருளாக இருக்கும்போது அதோடைய பலம் இது வந்து இல்லை. இது ஒரு கட்சிக்காரர்கள் மத்தியில் வந்த பேச்செல்லாம் நம்மளுக்கு சொல்லும் போது, தேர்தலுக்கு முன்பு சாலை போடுவதோ இல்லை பாலங்களை திறந்து வைப்பதோ இது வந்து எங்களால் காட்ட முடியும் ஒரு ரிசல்ட்டா, இதெல்லாம் வந்து திட்டங்களாக சொல்ல முடியுமே தவிர மக்கள் மத்தியில் இதுக்கு புரிதல் இருக்கானா கண்டிப்பா இல்லை. இதெல்லாம் ஒரு குட்வில் ஃபேக்டர். ஆனால் மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸாக நாங்கள் ஏதாவது காட்டி தான் ஆகணுங்கிற பதில் அவங்களே சொல்கிறாங்க. நன்றி திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தை உங்களோட பகிர்ந்து நன்றி. நண்பர்களே, நாளைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம், அந்த நிகழ்ச்சி இதோட இங்கே முடிக்க இருக்கிறோம். தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டாலும் கூட நம்முடைய மக்கள் யார் பக்கம் தொடரத்தான் போகிறது. மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி ஏற்கனவே சொன்னது போல ஏற்கனவே நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு, பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு, தந்தி டிவி நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் இந்த மக்கள், இந்த நாடு, இந்த உலகம் அறிந்தது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வர இருக்கின்றன. நாளைக்கு நாம் இன்னும் முக்கியமான விஷயங்கள், அதிமுகவை நேரடியாக கவனத்தில் கொண்டு அதிமுகவுடைய செயல்பாடு, அதிமுக அரசுடைய செயல்பாடு, ஒரு எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு, ஒட்டுமொத்தமாக இந்த கவர்மெண்ட் அரசு நிர்வாகம் எந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, மக்கள் இதை எந்த அளவுக்கு ஏற்றிருக்கிறார்கள், தேர்தலின் போது அதிமுக வாக்களித்தவருடைய மனநிலை என்னவா இருக்கிறது, தேர்தலின் போது அதிமுக வாக்களிக்காதவருடைய மனநிலை என்னவா இருக்கிறது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.